சந்தியா ஜானி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சந்தியா வந்து இல்லாத குறைய இந்த கோயிலுக்கு வரப்பெல்லாம் சந்தியாவே என் கூட இருப்பான்னு எனக்கு எவ்வளோ திரும்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கடுப்பாகிட்டாங்க. பெரியம்மா, உங்கள் மேலே எனக்கு மரியாதை எல்லாமே அதிகமாக இருக்குது. நான் இப்படி கேட்குறேன்னு கூட நீ நினச்சிக்கலாம். ஆனால் ஓப்பனாக நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் என் மேலே தான் பழி போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண தப்புனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன். காதலிச்சு தப்பா? காதலிச்சு விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அம்மா. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன எங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு 20 வருஷம் தள்ளி வச்சிங்க. 20 வருஷம் தள்ளி வச்சனால தான் நான் அனாதை போல் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் நம்ம குடும்பங்கிற ஒரு ஒற்றுமை எனக்குள்ளே வரவே இல்லை. ஏன்னா வீட்டில் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டா வேறு யாருமே பண்ணலை, மாயா தான் தப்பு பண்ணான், மாயா தான் தப்பு பண்ணான்னு சொல்லி சொல்லி எனக்கு எவ்வளோ வந்து நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் ஒத்துக்கிறது கூட ரகுராம் பெரியப்பா டேரெக்டாக என்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க டேரெக்டாக என்கிட்ட பேசவே இல்லை. தனலட்சுமிக்கு புத்திமதி சொல்கிற மாதிரியே எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பற்றி அருமை பெரியமெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது கூட எனக்கு சந்தோஷமாக இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ வருத்தப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா மாயா, நீ செய்கிறதெல்லாம் தப்பு. நான் உன் பெரியப்பா உரிமையாக நான்லாம் கேட்பேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் எவ்வளோ தெரியுமா பாரம்பரியமாக வந்து பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அருமை பெருமாலாம் எனக்கு புரிய வச்சுருக்கலாம். ஆனால் எங்கே இவள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு அவங்களுக்கே தோணுது. அப்படி என்ன நான் வேண்டாத காரியம்லாம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி நான் பண்ணுறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் என்னை எல்லாரும் தனியாகவே வச்சு பார்க்குறீங்க? ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுனா எல்லாருமே ஒன்றுன்னு நிரூபித்து எனக்காக நின்னீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மட்டும் வீட்டில் இருக்கிறப்ப எல்லாரும் என்ன அந்நியம் பண்ண தப்பெல்லாம் மாயா தான் பண்ணியிருப்பான்னு எல்லாருக்குமா தோணுதா இல்லையா? நீங்கள் பண்ண தப்புனால தான் ஏன் இத்தனை வருஷம் எங்கள் அம்மாவை நீங்கள் நினச்சி கூட பார்க்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நினைக்காத நாளே இல்லை. அப்படி இருந்தே என்ன பிரயோஜனம்? ரகுராம் தானே காரணம். அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல, இனிமேல் ஜானகி கூட யாரும் வந்து பேச்சுவார்த்தை ஃபோட்டோலேருந்து யாரும் எதுவும் கூட பார்க்கக்கூடாது, ஏன் மனசில் கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தானே நீங்கள் இப்படி இருந்தீங்க. அப்படி என்ன எங்கள் அம்மா வந்து தள்ளி வச்சிட்டீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி ரகுராமை வந்து வறுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, நீ அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ம தனலட்சுமி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணாங்கன்னா போராடி ரகுராமுக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வச்சுருக்கணும். நீங்கள் பண்ணிட்ட கஷ்டத்தை எங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்க முடியலையேன்னு தினம் தினம் வந்து கஷ்டப்பட்டது காயமாகி ரணமாகி கடைசியில் வந்து அது ஒரு வியாதியாகி போயே சேர்ந்துட்டாங்க. முழுக்க முழுக்க காரணம் யார்? நான் டெய்லியுமே வந்து உங்களை பற்றி நினைக்காதீங்கம்மா, டிப்ரெஷன் ஆகாதீங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆனால் யாருமே கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லையே. நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேணால் வந்திருந்தீங்க, அவங்களோட காரியத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போதே என் பொண்ணை நீ உன் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ரகுராம் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க போனதுக்கப்புறம் இங்கே இருக்கீங்களே, இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இது எவ்வளோ தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு மன உளைச்சலாக இருந்துச்சு. ஏன் எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க நம்ம மாயா. இதை கேட்டோன்னு வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பெரியம்மா, நான் உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்தணும்லாம் பேசலை, நான் யதார்த்தத்தை பேசினேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அடுத்த சீனு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ மாயாவினால தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. என்னது வந்தது வராதம்மா மாயா பேரை வந்து உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க, நீ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் மாயா வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டுறாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த ட்ரெஸ்ஸு மாயாவோடதுன்னு சொல்லாமல் எல்லாம் தெரியுங்கிறாங்க. அச்சச்சோ, இந்த விஷயத்தை எப்படா அவங்க கண்டுபிடிச்சாங்க? மாடியில் இந்த துணி வந்து காய போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ ட்ரெஸ்ஸு மேட்ரு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் தனலட்சுமி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டது எதுவும் தெரில, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்களா, இந்த ட்ரெஸ்ஸு என்னோடதுன்னு சொல்லிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாயா. அந்த இடத்துல சரி நான் பொதுவாகவே கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் மாயா மேலேயே வந்து பழி போடுறதுனால தனலட்சுமி இந்த ட்ரெஸ்ஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுமா, நான் பொதுவாக கேட்குறேன்னு பத்மா வந்து கடுப்பாய் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல சரி இந்த ட்ரெஸ் வந்து என்னோடது, தனலட்சுமி பாவம் நானாக இருந்தால் 10ல் 11 போயிடும் அப்படின்னு சொல்லும்போது ரம்னி பாட்டியும் பக்கத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறதுக்குள்ள மணி வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல மணி வந்து எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு வந்து என்னோடதுங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இந்த ட்ரெஸ் உன்னோடதா? ஆமாம் என்னோடது தான்.
இதை வெட்ட வெளியில் காட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்க முதல்ல அப்படின்னு சொல்லி மணி வந்து கண்ணாப்பண்ணான்னு பத்மா வந்து திட்டுறாங்க. இது உங்களோட தான், இதை என்னால் நம்பவே இல்லையே, நான் வேணா நிரூபித்து காட்டுட்டா. மாப்பிள்ள இது எப்படி நிரூபித்து காட்டுவீங்க, முதல்ல இது பொம்பளைங்க போடுற சட்ட ட்ரையர் மாதிரி தானே தெரியுது. ஐயோ இதை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களா, இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது என்னோட கபடி ட்ரெஸ் தெரியுமா, என்னது கபடி ட்ரெஸ்ஸா, இதை நான் நிரூபித்து காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து மாற்றிட்டு இந்த காஸ்டியூம் வந்து போட்டுட்டு வராங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க, கர்ச்சிப்படுத்து கழுத்தில் வந்து கட்டியிருக்காங்க, செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ட்ரெஸ் எதுக்காக பயன்படுத்துறது, கபடி இது எல்லாமே விளாடுவோம் தெரியுமா, விளாட்றப்பெல்லாம் பின்ன பேண்ட்டு சட்டையாக போட்டுட்டு வர முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டேன், அது எல்லாத்தையும் வந்து உனக்காக தியாகம் பண்ணியிருக்கேன், அது முதல்ல உனக்கு தெரியுதான்னு சொல்லி பிளேட்டையே வந்து தலைகீழ வந்து மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னமும் அவங்கள மேலே எனக்கு சந்தேகம் தான் வருது. அப்படியா, இது பார் நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி கபடின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து தொட்டு நீ அவுட்டு பத்மா அவுட்டு பார்வதிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பண்ணாதானே நீங்களாம் போவீங்க அப்படின்னோடனே, இது என்னோட தலையெழுத்து, இதை போய் பெரிய விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, கூட்டத்தை கலைங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பத்மா மட்டும் கடைசி வரைக்கும் இருக்காங்க. திடீர்னு வந்து பாக்கெட்லேருந்து ஒரு பொருள் எடுத்தோன்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பேட்மிண்டனில் இருக்கிற காக்கு வந்து இருக்குது. இது என்ன தெரியுமா, பேட்மிண்டன், இதை வந்து தரையிலையும் அடிக்கலாம் தூக்கியும் அடிக்கலாம்னு சொல்லி பேட்மிண்டன் எடுத்து நாளாக எடுத்து விளாசுறாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே யாராலையும் எதுவும் பேச முடியல. இங்கே பாருங்கிற மாதிரி வித்தை காட்டிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்னுமா நம்பலை அத்தை, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாங்க ரூமுக்கு பத்மா வந்து ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு பத்மா, ஏங்க சீனுவோட அப்பாவாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் சீனோட அப்பாவாக இருந்தால் ஆசை பசங்களாம் இருக்கக்கூடாதா, நான் எவ்வளோ பெரிய பேட்மிண்டன் ஆயிருக்குன்னு தெரியுமா, போகிற பக்கம் பார்த்தா நான் கோச்சாகவே ஆயிருக்கணும், கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இதுவே தாங்க முடியல, இதில் ஃப்ளாஷ்பேக்லாம் வேறு சொன்னீங்கன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கடந்து போகிறாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இப்போ கூட அந்த ட்ரெஸ் என்னோடது தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை மணி வந்துட்டாங்க, இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா, நான் தான் அதை பழியை கூட ஏற்றுருக்கணும். நம்ம ஜானகியம்மா வந்து திட்டுறாங்க தனத்தை, கேண்டி இவ்வளோ வந்து அலட்சியமாக மாடியில் வந்து துணியை வந்து காயப்பட்டிருப்ப, அது பாதுகாப்பாக ஒரு ரூமில் வந்து காயப்பட்டிருக்கணும், இல்லைனா என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் பத்திரமா வந்து வச்சுருப்பேன்ல, என்ன பொண்ணுமா, கடைசியில் பார்த்தா மாயா மேலே தான் பழி போட்டிருப்பாங்க. நல்ல வேலை மணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து அந்த காஸ்டியூம் வந்து அயன் பண்ணி துவச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ நான் இந்த வாட்டி சமாளிச்சிட்டேன், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் சமாளிக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும் இது யாரோட ட்ரெஸ்ஸுன்னு. தானோ நீ தானே வந்து கோப்பையை வந்து ஜெயிச்சிருக்க, இந்த கோப்பையை ஜெயிக்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் மாமா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தனலட்சுமி வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒத்துமொத்த சீனம்.